உங்களை எங்க டீ எஸ்டேட்டுக்கு சூப்பரண்டா அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ബഹളം ഈ പിച്ചക്കാരനായി ഞങ്ങളുടെ ചോറെല്ലാം കട്ടിരുന്നു. അത്രേ ഉള്ളൂ. എടുക്കൂ പോയിക്കോ. ഏയ് വാ ഇവിടെ വാ. കറുമാ மேல உட்கார். சாப்பிடு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல. பரவாயில்லையே, தமிழ் நல்லா பேசுறியே. எங்க அப்பா தமிழ், அம்மா மலையாளம், அதனால 2 பாஷையும் பேசுவேன். ஓ, உன் பேர் என்ன? தங்கம். அம்மா நீ ஏதாவது வேலை செய்யலாம, எதுக்காக திருடுன? நான் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்ட்ரைக் வந்து மூடிட்டாங்க. 3 மாசமா வேலை இல்லை. ரொம்ப பட்டினியா இருந்தேன். அதனால தான் திருடுனேன். நமக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் திருடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அனுபவப்பட்டவன் சொல்றேன். நீ ஒரு காரியம் செய். என் மகனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நீ பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேங்க. உனக்கு தெரிஞ்சா நீ சமையல் பண்ணி கொடு, நான் சாப்பிடுறேன். இல்லாட்டி போனா நான் சமைச்சு போடுறேன், நீ சாப்பிடு. நானே சமைக்கிறேங்க. சமையல் தெரியுமா? வெரி குட். பை தி வே, இந்த பையன் பொல்லாதவன். ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருச்சு காபி கொடுங்கன்னு கேட்பான். நீ கண்ணு முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஓகே? வெரி குட். சாப்பிடு. குழந்தை ஜாக்கிரதை. டாடா. நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். வாங்க உட்காருங்க. எங்க இப்படி? அடுத்த வாரம் என் மகனுக்கு கல்யாணம். அப்படியா? வெரி குட். இந்தங்க. எங்க என் ஸ்டூடெண்ட் கோகிலா? அவ இப்ப என் கூட இல்ல. என்ன சொல்றீங்க? தோட்டத்து பங்களால தனியா இருக்கிறா. என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய அட்வைஸ் அவனுக்கு ஒரு மருந்தா வேணும். என்னமா பாக்குற? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவ இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கானா? இன்னைக்கும் பாடம் தான். ஆசிய தொழில் பாக்குறவங்களுக்கு இன்னைக்குமே ரிட்டையர்மெண்ட் இல்லை. வாங்க உள்ள வாங்க. நல்லா படிச்சு பாஸ் பண்ணி டிகிரி வாங்கினதோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யாராவது நினைச்சா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற இல்லை. ஒரு நல்லவர கணவனா அடைஞ்சு ஒரு குழந்தைக்கு தாயாகி அதே சமயம் அந்த அருமையான குடும்பத்துக்கு தலைவியா நீடிக்க முடியாம இப்படி பெயிலாகி உட்கார்ந்துருக்கியே, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாணவிகளுக்கு 4 சுவத்துக்குள்ள நாங்க கத்துக் கொடுக்கிறது சாதாரணம். ஆனா 4 சுவத்துக்குள்ள அவங்க வாழறதுதான் பெருமை. நிசி மூலத்தையும் நதி மூலத்தையும் கேட்க கூடாதுன்னு அன்னைக்கு உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு என்ன? எதிர்காலத்தை நினைக்க வேண்டிய மனம் கடந்த காலத்தை தோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி ஒண்ணு மாதிரி தான். வெறுமையா தனிமையா
யாருமே இல்லாத சூரியத்துல வாழ வேண்டியிருக்கும். இதுக்கு பேர் வாழ்க்கையா? கோகிலா, என் மகனுக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிகை கொடுக்கத்தான் வந்தேன். என் மகன் கட்டிக்க போற பொண்ணு என்னோட எதிர்கால மருமக யார் தெரியுமா? சொல்றதுக்கு நான் ஒண்ணும் வெக்கப்படல. அவ கடந்த கால வாழ்க்கையில எப்படி எப்படியோ வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு அதே சமயம் அவளோட இதயம் தூய்மையானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை மனப்பூர்வமா நாங்க ஏத்துக்கிறோம். கரை களங்கம் இதெல்லாம் நாம கண்டுபிடிச்ச வார்த்தைங்க. இதயங்கிற ஒண்ணு பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பாவத்துக்கும் அர்த்தம் இல்லை. ஏன் எதுக்கு இப்படி 1க்கு 10 கேள்வி கேட்டுப்பாரு. 100க்கு 99 பேர் செய்த தவறுகள் நியாயமானதான் இருக்கு. தெய்வங்களே தவறு செய்ததா புராணங்கள் சொல்லுது. அதுக்காக கோயிலுக்கு போகாம இருக்குமா? உதாரணங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அளவுக்கு நீ குழந்தை இல்லை. உன் குழந்தைக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த நேரத்துல உனக்கு நான் பாடம் சொல்லி தரணுமா? கோகிதா, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரு ஜென்மம் தான், ஒரே வாழ்க்கை தான். உனக்கு அபூர்வமா கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீயும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு மத்தவங்களையும் வாழ வைக்கிறத விட்டுட்டு இப்படியா? இப்பதான் புரியுது. நல்ல மாணவிகள் எல்லாம் நல்ல மனைவிகளா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது போல இருக்கு. நான் ஒரு தாயா இருந்து சொல்றேன். நான் சொல்றதை கேடு. உன் கணவரையும் குழந்தையையும் தேடு. மறுபடியும் நீ அவங்களோட சேர்ந்து வாழணும். அந்த காலத்துல நான் உனக்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த பாடம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாடம். இதுல நீ பாஸ் பண்ணல, அந்த தெய்வமே உன்னை மன்னிக்காது. அவசியம் நீ கல்யாணத்துக்கு வர. நாங்க மன்னிச்சனால எங்க மருமகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நீ நேரில் வந்து பாரு. நான் வரேம்மா. என்னப்பா? கோகிலா வனவாசத்திலிருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியா? எங்க இருக்க? அவன் ரூம்ல இருக்க. கோகிலா, நீ திரும்பி வந்ததை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உன்னை விட்டு போனவங்களும் திரும்பி வரணும். அதுக்காக நான் மனசார பிரார்த்தனை பண்றேன். அப்பா, லைட் இருட்டிலேயே இருக்கணும்னு ஏமா நினைக்கிறேன். நீ வெளிச்சத்துக்கு வரணும். அதான் என்னுடைய ஆசை. காஃபி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அசோக், உங்க அம்மா எங்க? தெரியல. அம்மா செத்து போயிட்டாங்களா? உனக்கு தெரியாது, நீ தூங்கு. தாய பறி கொடுத்த குழந்தை போல இருக்கு. பாவம், சொல்ல தெரியல. தங்கம், தங்கம், உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னையில இருந்து நீ புடவை தான் கட்டிக்கணும். போய் கட்டிக்கிட்டு வா. எனக்கு புடவை கட்டிக்க தெரியாதுங்க. தெரியாதா? பக்கத்து வீட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்களுக்கும் தெரியாதுங்க. அவங்களுக்கும் தெரியாதா? இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. வேற உங்களுக்கு என்னதான் தெரியும்? என்ன பண்றது? நீங்களே கட்டி விடுங்க. ஆனா ஆமா. இல்லடா, வம்பு இப்படி தெரிஞ்சுன்னா சேலையே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனே. சரி கொண்டா, நான் சொல்லி கொடுக்குறேன். நீ அப்படியே கட்டிக்க. சொல்லி அங்கேதான் அங்கேதான்.
சொல்லிருக்க எங்க வாங்க நடு வைக்கிறேன். அப்பாடி, சின்ன வயசுல நாடகத்துல நான் பொம்பளை வேஷம் போட்டதனுடைய பயனை இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். நல்லா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி தானே அப்படியே சுத்திக்க. இந்த பாக்கியம் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கிடைக்குமா? வாடா என்றாரா கண்ணா